வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிரடியாக வெளியான பட்ஜெட், ஜியோ அறிவித்திருக்கக்கூடிய அதிரடியான ஒரு பிளான் அப்படின்னு சொல்லலாம். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்ன தகவல் வெளியாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அறிவிப்புகளில் ஃபோன் வாங்கிறது, அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அறிவிப்பையும் ஒரு கோர்வையா கோத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்ல பல சலுகைகள், பல தள்ளுபடிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. குறிப்பா இப்ப ஜியோ, இது போல தொலைத்தொடர்பு கட்டணங்களுடைய சேவை பத்தி எல்லாத்தையுமே அதிகப்படுத்திட்டாங்க. ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு ஒரு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிரடியாக பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, ஜியோ, ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதமான எல்லா விதமான ரேட்டையுமே ஏத்திட்டானுங்க படுபாவி பசங்க. உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில இதற்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ரூ. 149 ரீசார்ஜ் பண்ணவன் இப்ப ரூ. 280 ரீசார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாங்க. ஓகேங்களா? இது ஏகப்பட்ட விதமான அமௌண்ட் பல கோடிகள் ஜியோவுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏர்டெலுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இத வச்சுக்கிட்டு லாபகரமாக பிஎஸ்என்எல்லை பார்த்தீங்கன்னா, மீண்டும் உத்வேகப்படுத்தக்கூடிய பணிகள் அப்படின்றது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள். ஒரு சூழ்நிலையில தான் இந்த அறிவிப்புகள் அனைத்துமே அவர்களுக்கானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல நிறைய விதமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஜியோ தொடர்பான. அதனால கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாரி தான் எதிர்பார்க்கிறேன். ஸோ கண்டிப்பா ஜியோல யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்ன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஜியோவுக்கு இணையாக பிஎஸ்என்எல் வரப்போவதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு. அதாவது ரத்தன் டாட்டா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் மூலமா பார்த்தீங்கன்னா இணைந்து பிஎஸ்என்எல் 5Gயை பார்த்தீங்கன்னா கொண்டு வரத்துக்கான பிளான்களும் ஒரு புறம் நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட்ஜெட் தொடர்பான அறிவிப்புகளை நம்முடைய அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஃபைனல் பண்ணியிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இதற்கு பிறகு நம்முடைய நாட்டுடைய ஜிடிபி எப்படி என்ன மாதிரியா ஏறுதுன்றதை பொறுத்ததே ரேட்டிங்ஸ் அமையும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்முடைய சேனல்லையுமே நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஜியோ அப்டேட் ஒன்று போட்டிருந்தோம். அதை 20K வியூவர்ஸ் பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்த